வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். பாலக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெறும் சாதத்தோடு கூட நம்ம பெஸ்ட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரை மாதிரியே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள கூட ஈஸியாக அதை சாப்பிட வச்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சியில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி இதை அரைச்சி தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 கப் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிடலாம். பூண்டு குட்டியாக எடுத்திருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முழுசாக சேர்த்து வதக்கும் போது இது சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். அதனால சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் 2 தக்காளி சேர்த்துடலாம். கூடவே 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, நல்லா மேஷ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. தக்காளி முழுசாகவே தெரியாது, நல்லா மேஷ் ஆகிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை இதில் சேர்த்துடலாம். நல்லா 2-3 தடவை அலசி சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1 கட்டு பாலக்கீரை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். இது வதங்கும் போது நல்லா சுருங்கி வந்துடும். ஸோ 1 கட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 4-5 நிமிஷம் இது குக் ஆனால் போதும். முக்கியமாக கீரையை வேக விடும் போது மூடி வைக்கக்கூடாது. அதனால் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். அப்போ தான் இது தொக்கு மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இதில் 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட் பேலன்ஸ்டாக இருக்கும். நிறைய சேர்க்காதீங்க, ரொம்ப இனிப்பாயிடும். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாலக்கீரை தொக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வெறும் அப்பளத்தோட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும் போதே இது சூப்பராக இருக்கும். நீங்கள் சாம்பார்லாம் வைக்கும் போது இதை சைட் டிஷ்ஷாக கூட தொட்டு சாப்பிடலாம். முக்கியமாக தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த கீரை தொக்கை இதே மாதிரி பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.